கஷ்டப்பட்டு அடிக்கிறதுக்காக தானே, அடிப்போம் முதல்ல. ரைட்டு, ஓகே. ஃபர்ஸ்ட் மூவ் இது நம்ம போன வாட்டி பார்த்த மாதிரி தான். அனிமேஷன் சூப்பராக இருக்குது, நல்ல டேமேஜ் தருது. அந்த ட்ரான்ஸ்லேஷன் ஃபயர் ட்ரான்ஸ்லேஷன் நல்லா இருக்குது. பட் வைமோவில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். கரெக்டாக நீங்கள் எனிமி மேலே வச்சு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ட்ராக் பண்ணி கூட்டு போகுது. லைக் மல்டிபிள் ஆப்பனன்ஸையும் உங்களால் ஹிட் பண்ண முடியும். அப்படியே ட்ராக் ஆகி போகுது பாருங்க. இங்கே தான் மெயின் சம்பவமே இருக்குது. ஃபைனல் மூவ் பாருங்கள், வார்த்தையே இல்லை. செம்மையாக வந்து செதுக்கி வச்சுருக்கானுங்க. விஎஃப்எக்ஸில் மட்டும் சொல்லணும்னா எனக்கு அந்த சாங்வைன் ஹார்ட் தான் ஃபேவரட் இருக்கிறதுலையே. பட் அதில் கூட இந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸுக்கு அவங்க எதுவும் பண்ணல. டேமேஜ்லாம் சூப்பராக கொடுக்கும் அது. பட் இந்த மாதிரி விஎஃப்எக்ஸில் தப்பு பண்ணிட்டானுங்க சாங்வைன் ஹார்ட். இது நல்லா இருக்குங்க, அந்த அனிமேஷன்லாம் பக்காவாக கொடுத்துருக்கான் பாருங்கள். ரெண்டாவது இந்த டேஷ் பண்ணுறது சொல்லணும்னு நினச்சேன். இந்த எக்ஸ் மூவ் யூஸ் பண்ணி நீங்கள் டேஷ் பண்ண முடியும். எப்படின்னு நான் காட்டுறேன் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கரெக்டாக இந்த எக்ஸ் மூவ் ஹோல்டு பண்ணிங்கன்னா இப்போ ஒரு பிளிங்க் ஆச்சு பாருங்கள், அந்த பிளிங்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாக தள்ளி விடும். நார்மலாக யூஸ் பண்ணுறது இது யூஸ் பண்ணும்போது நல்லா